அரகண்டநல்லூர் அருகே பட்டதாரி இளைஞருக்கு சீர்வரிசையாக டிராக்டர் வழங்கிய மணப்பெண் வீட்டார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ளது வீரபாண்டி கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஜெயராமன், வெண்ணிலா தம்பதியினர் மகன் ஜெகனுக்கும், அதே கிராமத்தை சேர்ந்த ஏரப்பன், விஜயா தம்பதியின் மகள் அபிநயாவிற்கும் பெரியோர்களால் நிச்சயித்து இன்று திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் மணமகள் வீட்டார் சார்பில் மணமகனுக்கு சீர்வரிசை வழங்காமல் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் டிராக்டரை மணமகள் வீட்டார் சீர்வரிசையாக அளித்துள்ளனர். சீர்வரிசையாக வழங்கப்பட்ட டிராக்டரில் மணமகன் மற்றும் மணமகள் ஆகிய இருவரும் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வழக்கமாக திருமணம் என்றாலே மணமகனுக்கு தங்களது வசதிக்கேற்ப இருசக்கர வாகனமோ சொகுசு காரோ வழங்குவது வழக்கமாக உள்ளது. ஆனால் கிராமத்தில் படித்த பட்டதாரி இளைஞருக்கு விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக மணமகள் வீட்டார் டிராக்டர் வழங்கி இருப்பது அப்பகுதி மக்களிடையேயும் விவசாயிகளிடையேயும் பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி வாங்க. அப்படியே வாங்கிக்க மாப்ள. திருக்கோவிலூர் அருகே மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள புனித நதி, புனித ஸ்தலங்களில் இருந்து நீர் எடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து மூலமந்திரம் ஹோமம், தன பூஜை, மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் முளைப்பாரி ஊர்வலமும், புண்ணிய நதிகளான ஸ்ரீ கங்கை, யமுனை, சரஸ்வதி, அயோத்தி ராமர் கோவில் உள்ளிட்ட புண்ணிய இடங்களிலிருந்து தீர்த்தக்குடம் மற்றும் புனித நீர் குடங்கள் ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலை பூஜைகளும் தமிழ்மறை உபகார பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான இன்று காலை மங்கள இசையுடன் யாக வேள்வி மற்றும் யாத்ராதானம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் மேலதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து புனித நீர் குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மூலஸ்தான கோபுரம், ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்தி கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார சேவை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பழங்கூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பழனியில் இருந்து ஆமரப்பூண்டி அரசு பேருந்தில் சென்ற பள்ளி மாணவிகள் முன்பு கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பழனி அருகே அமரப்பூண்டி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் வாலிபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார்.
அப்போது அவர் அந்த வழியாக சென்ற பேருந்தில் பள்ளி மாணவிகள் முன்பாக கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்டும் பொதுமக்களை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். மேலும் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஆயக்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரகளை செய்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் மேலக்கோட்டையை சேர்ந்த 23 வயதான நவீன்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த கத்தியையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். மணலூர்பேட்டை அருகே அகிலாண்டேஸ்வரி நாயகி சமேத ஜம்பு நாதஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ளது ஜம்பை கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஜம்பு நாகேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 4 நாட்களாக யாகசாலை அமைத்து 4 கால பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் இருந்து கொண்டுவரப்பட்டு 1008 கலசங்களில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரானது 5 நிலை கொண்ட கோபுரத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், ஜம்பை மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள மணலூர்பேட்டை, திருவரங்கம், பள்ளிச்சந்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். 11ஆம் தேதி திரு தேரோட்டம் நடைபெறுகிறது. தென்பழனி என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற குடைவரை கோயிலான கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் நடைபெறும் விழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு காலசாந்தி பூஜை, உதய மார்த்தாண்ட பூஜை மற்றும் சுப்பிரமணிய பூஜை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் தைப்பூச திருவிழாவிற்கு கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. Thank you.
சங்கரேஸ்வரி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதி அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 3 நாட்கள் யாக வேள்வியுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 6 மணி அளவில் மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேகமானது திருமறை பாராயணம், விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், சோமகும்பம், சூரிய கும்பம், சதுர்தோரண பூஜைகள், வேதிகார்ச்சனை, யாக வேள்வி, வேத பாராயணம், ரக்ஷாபந்தனம், கோபூஜை, மூலஸ்தான, துவார பூஜை, ஸ்பரிசாகுதி, நாடி சந்தானம், திரவியாகுதி, வாஸ்திராகுதி, பூர்ணாகுதி, யாத்ரா தானம், தீபாராதனை என பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் காலை 10:30 மணியளவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரை விமான கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி, நகரமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ह्रीं मामाजे नमः ओं जट्टाजे नमः रुद्रे नमः गल्ले नमः गलविहरण्ये नमः बलविहरण्ये नमः எடக்குப்பத்தில் நொண்டி வீரன் கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள எடக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் மற்றும் மதுரை வீரன் சுவாமி ஆகிய திருக்கோவில்களுக்கு ஜீர்ணோத்தாரண, அஷ்டபந்தன, மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சனிக்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அனுச்சை, வாஸ்து சாந்தி, மிர்க்ஷம் கிரகணம், பிரவேச பலி, ரக்ஷாபந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்றது. மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வேதிகார்ச்சனை, தத்துவார்ச்சனை, திரவியாகுதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூர்ணாகுதி அடைந்து யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று சுந்தரமுருகன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமி, ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிகளின் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மோளையான் வீட்டு வகையரா மற்றும் எடக்குப்பம் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தொண்டங்குறிச்சியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி முதல் கால பூஜை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதி 2வது 3வது கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாக பூஜையை நடைபெற்று சிவாச்சாரியார்கள் புனித கலசங்களை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மன் பேரருளை பெற்றனர். உட்பட்ட நெடுமொழியனூர் ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் சேகரன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெடுமொழியனூர் ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் சேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, செல்லப்பெருமாள், பாஸ்கர், கோகுல்ராஜ், மயிலம் தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் நடராஜன், முத்துக்குமார், ராதாகிருஷ்ணன், ராஜாராம், வெங்கடேசன், ஏழுமலை, ஆறுமுகம், கோபிசுந்தர், பாலாஜி, தேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.